முருகன் வந்து ஒரு பெரிய குருகுலத்தை நடத்தியிருந்தார். கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு மேலே அவர்கிட்ட படிச்சிருந்திருக்க முடியும். அதனால தான் முருகன் ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தார். ஏன்னா தான் சொல்லுவதில்லை, தன்னுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் வந்து செய்து பார்க்க சொல்லி தனது மாணவர்கள் சொல்லியிருப்பாங்க. செய்து பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அது ஒரு புதிய விஞ்ஞான உண்மைகளை அவர் கண்டுபிடிச்சார். அதனால தான் வந்து முருகன் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் அவர் காரணமாக இருந்தது. அதே தான் உங்களுக்கு வந்து ராவண இந்திரர்களையும் அப்படி தான் சொல்லலாம். நீங்கள் கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களையும் அப்படி தான் சொல்லலாம். அவங்க நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சுருக்கிறாங்க. விஷ்ணு திருசிரார்பள்ளி விஷ்ணுவும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் செஞ்சுருக்கிறார். இந்த 12 ராசிகளை உருவாக்கிறார், 27 நட்சத்திரங்களை உருவாக்கியிருக்கிறார். குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொண்டு வந்தது விஷ்ணு தான். ஏன்னா அவங்க குருகுலம் நடத்தியிருந்தாங்க. அதனால் நமது கடவுளர் விஞ்ஞானிகள்ன்றதுக்கு நீங்கள் எல்லாம் ரொம்ப ஓட வேண்டியது. நம்ம எல்லாம் குருகுலம் நடத்துனாங்க இல்லையா, அது ஒன்று போதும். குருகுலத்தில் என்ன வெறும் தத்துவம் மட்டும் சொல்லிக் கொடுத்தாங்களா? அவங்க நடப்பு விஞ்ஞானங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அதான். ஸோ இவங்கெல்லாம் விஞ்ஞானிகள்ன்றதுக்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது.